காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிற வார்த்தைகள் ரொம்ப அழகானது. நான் நரகத்திற்கு போனேன், பல பேர்களை பார்த்தேன், பல வகை மனிதர்கள் அங்கே கிடப்பதை பார்த்தேன், மிக உயர்ந்த மனிதர்களையும் நரகத்தில் பார்த்தேன். நாங்க ஏன் யா ரசூலல்லாஹ், அவங்க இன்னும் அமல் இல்லாம வந்துட்டாங்களா? எல்லா அமலும் செய்துட்டு வந்தாங்க, நல்ல மனிதர்கள் தான், ஆனால் அவர்கள் நாம பேணாம வந்துட்டாங்க. ரசூல் சொல்றாங்க, நாம பேணல்ல, பெரிய மனிதர்கள், வணக்கம் இருந்தது, குர்ஆன் ஓதுறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, நாம பேணல்ல, என்னத்தையாவது பேசுறாங்க, பாவமான பேச்சு, மனுஷனை காயப்படுத்துற பேச்சு, அதனால் அவங்க நரகத்துக்கு வந்துட்டாங்க. அப்படியானால் ஒரு நாவு பல பேர்களை நரகம் கொண்டு செல்லுகிறது. நம்ம தான் தொழுகிறோமே, நம்ம தான் நோன்பு வைக்கிறோமே, நம்ம தஹஜ்ஜத் தொழுகிறோம் அப்படின்ற நினைப்பு நமக்கு இருக்குது. எத்தனையோ பேர்களை, சாலிஹீன்களை, குறையான எண்ணங்கள், குறையான பார்வை, குறையான பேச்சு, சாலிஹீன்களை குறைவான பார்வை, குறைவான எண்ணம், குறைவான பேச்சு, அவங்களை மட்டம் தட்டி விடுகிறோம், உயர்வான மனிதர்களை குறை சொல்லி விடுகிறோம். அப்படியானால் என் தொழுகை, என் தஹஜ்ஜத், என் இபாதத், என் நோன்பு என்னை நரகத்திற்கு கொண்டு போவதற்கு நாவுக்கு இடம் கொடுத்து விட்டது. இபாதத்து என்பது ஒரு பெரிய பாக்கியம், நாவடக்கம் மிகப்பெரிய விஷயம். ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நரகத்தை பார்த்தேன், அதில் பெரிய மனிதர்கள் பல பேர்களை பார்த்தேன், அவர்கள் வணக்கமெல்லாம் குறைந்தவர்கள் இல்லை, தஹஜ்ஜத்தை கூட விடாத மனிதர்கள் தான், ஆனா நாவால் நரகம். இன்னைக்கு எவ்வளவு பேர் என்னவெல்லாம் பேசி விடுகிறோம், எப்படிப்பட்ட மனிதர்களையும் பேசி விடுகிறோம். ஆலிம்களை பேசுறதுக்குண்டே சில பேர் இருக்கிறாங்க, உலமாக்களை குறை சொன்னாதான் அவங்களுக்கு திருப்தி. அந்த உலமாக்களை நீங்கள் குறை சொல்வதால் நம்ம எங்கோ போகிறோம். உலமாக்கள் உயர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிறாங்க. ஒரு ஆலிமை போல் இறைவனை அறிந்தவர்கள் யாரும் இல்லை, ஆலிமை போல் இறைவனை பயப்படுவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா, ஆலிம்கள் தான் அல்லாஹ்வை ரொம்பவும் பயப்படுகிறவர்கள். குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது, அல்லாஹ்வை அறிந்தவர்கள் ஆலிம்கள், அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் ஆலிம்கள், குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. அப்படியானால் ஆலிம்களையே நாம் குறை சொன்னால் நம்முடைய வணக்கம் எங்கே நோக்கி பயணிக்கிறோம்? நாம் வணங்குகிறோம், வழிபடுகிறோம், நாவு நரகத்தை நோக்கி இழுக்கிறது. உலமாக்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை நோக்கியவர்கள். சாதாரண மக்கள் 2 ரக்காத் தொழுவதற்கும் உலமாக்கள் தொழுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒருவர் கையேந்துகிறார், ஒரு ஆலிமும் கையேந்துகிறார்,